ஹலோ கைஸ், நிறைய பேர் வந்து காலையிலேருந்து வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த வீக் வந்து யார் எவிக்ஷன் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் போடுவீங்களே, ஏன் போடுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய கிராஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கிராஸ் செக் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட பேசணும். பட் அவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன் இப்படி இந்த சீசனில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் புரியல. பட் அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எவிக்ஷனை பற்றி பேசும்போதோ இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து ஒன் சைடாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தப்பு பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கேட்குறாரு தவிர மீதி சில பேர் வந்து கேட்குறதே கிடையாது. அப்படியே கேட்டாலும் அந்த ஒரு வாரம் மட்டும்தான் கேட்குறாரு. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து விட்டுடுறாரு. ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சாண்ட்ராக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இவர் வந்து, அதாவது ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே கேட்குறது இல்லை. ஆனால் சாண்ட்ரா பண்ணுறதெல்லாம் தொல்லை தாங்க முடியல. நைட்டில் தூங்க முடியல. உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க பிரச்சனையானது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட பின்னாடி பேசி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இது விஜய் சேதுபதியோட காதுக்கும் போயிடுச்சா. விஜய் சேதுபதி வந்து பயங்கரமான அப்செட் ஆகிட்டாரா, என்ன சொல்கிறதுனே தெரியலையா அவருக்கு வந்து. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே சாஃப்ட் கார்னர்லாம் காட்டல. நீங்கள் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணுறாலும் எவிக்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்கிட்ட வந்தெல்லாம் கேட்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து யார் வயலேட் பண்ணுறாங்க, யார் பிக் பாஸ் பேச்சை கேட்கலையோ அவங்க அந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். மற்றபடி சாண்ட்ராவை நான் கேட்க மாட்டேன்னு யார் சொன்னது? இந்த வீக் நானும் எபிசோடெலாம் பார்த்தேன். எபிசோடை பார்க்கும்போது எனக்கும் சாண்ட்ரா பண்ண சில விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக கேட்பேன். நான் ஏற்கனவே உள்ளே வரும்போதே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் மச்சி நீ வெளில வா, நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேசலாமே தவிர இந்த ஷோக்குள்ளே வந்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா என் ஒர்க்கை நான் செய்வேன், நீ கரெக்டாக வேலை செய்யலான்னு நான் கேட்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ஷியாலிட்டியெலாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னாலுமே பிபி டீமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சலசலப்பு போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஓட்டு போட்டாலோ, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. யாரை எதிர்த்து ஓட்டு போட போகிற, யாருக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேசிங்கன்னா அது ஒரு வயலேஷன். ஆனால் இவங்களுக்குள்ளே பிக் வீட்டுக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா சபரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிலைமைக்கு ஒரு 2-3 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. பட் ஆனால் அவங்கள எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்காங்களே, என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சபரி பேசியிருக்கிறாரு. இதுதான் பெரிய சர்ச்சையாக இருக்குது. அவங்க வேறு யாரும் கிடையாது. ஒன்று அரோரா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமருதீன், 3வது வந்து பார்வதி. இது அவர் உள்ளே பேசினது தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சர்ச்சையாக மாறிடுச்சு. இவங்க 3 பேருக்குமே எப்படி ஓட்டு போடுறாங்க, இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க, நமக்கே ரொம்ப டவுட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஓட்டே கிடையாது இந்த வாரம். அதாவது கிட்டத்தட்ட இருக்கிறதுலே மிகப்பெரிய லோ பேலன்ஸ் ஓட்டு இது தான். இதை வந்து ஒரு ரெக்கார்டுன்னு பண்ணலாம். பிவி ஸ்டார்ட் பண்ணியே இவ்வளோ குறைவான ஓட்டுகள் வாங்கினது வேறு யாரும் கிடையாது, ஆதிரை தான். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பேர்லாம் வந்து நியூஸ் சொல்கிறாங்க. ஏன் வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓட்டு வர்ற விகிதத்தெல்லாம் பார்க்கும்போது ஆதிரிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட ஓட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்துகிட்ருக்கு. கொஞ்ச நாளாக வந்து பெருசாக சுபிக்ஷா லைம் லைட்லேயே இல்லை. அவங்க இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இவங்க ஃபினாலே வரைக்கும் போய் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டயர்ட்னஸ் ஆகிடுச்சு. ஒன்று ஹோம் சிக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எடுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போதோ நீங்களே பாருங்கள். நியாயமாக பார்த்தா ஆதிரை தான் போகணும். பட் ஆனால் நம்மளுக்கு அடிக்கிற பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷாவை தான் வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் சுபிக்ஷாவுக்கும் இன்னொருத்தருக்கும் டைப் போயிட்டுருக்கு. யார் தெரியுமா? எஃப்ஜேவை வெளில அனுப்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அனுப்பவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். பட் ஆனால் எஃப்ஜே டேஞ்சரஸ் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் நீங்கள் உள்ளே வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஷோவை வந்து டவுன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நியாயமாக பார்த்தா ஆதிரை வெளியே போகணும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க கமெண்ட்